ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ் கேர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 262 சாப்டருக்கான ஒரு சில லீக்ஸ் ஆன்லைனில் கிடச்சிருக்கு. ஒரு சில பேஜஸை வந்து லீக் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சாப்டரில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் லைக் பேட்டில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லீக்ஸ் கிடச்சிருக்கு. ஓவராலாக இந்த சாப்டர் 262ல் என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லீக் ஆகிருக்கக்கூடிய அந்த இமேஜை பற்றி பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு மேகசினோட அந்த ஒரு கவர் பேஜ் மாதிரி தான் தெரியுது. அதில் நம்ம யூஜி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. யூஜி முகத்துலலாம் அடியோட முன்னாடி அதோ பஞ்ச் பண்ண நிற்கிற மாதிரியான ஒரு இது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டில் ஈவெண்ட்ஸ்லாம் ஒரு சில இடங்களில் சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. இது கம்மிங் மேகசினில் வருமா அப்படின்றது தெரியல. பட் இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு கவர் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கு சோஷியல் மீடியாவில். தென் இது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டர் 262ல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கு. லாஸ்ட் சாப்டரோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கோஜோ உருவத்தில் இருக்கக்கூடிய யூட்டா, இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பேர் ஒன்று வச்சிருக்காங்க. ரீசெண்டா கோட்டா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. பிகாஸ் கோஜோவோட அந்த ஸ்டார்டிங் ஜிஓ, இங்க யூட்டாவோட லாஸ்ட் டிஏ, அது ரெண்டையும் சேர்த்து இந்த ரெண்டு ஃபியூஷனை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸ் வந்து கோட்டா அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஒரு காம்பினேஷனுக்கு பேரு. இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த ஒரு கொலாபரேஷனே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம ஆடியன்ஸ் சொல்றேன், வெஸ்டர்ன் சைட்ல பாத்தீங்கன்னா, அதாவது ஜாப்பனீஸ் சைட்லயும் சரி வெஸ்டர்ன் சைட்லயும் சரி, இது வந்து ஹைப்பா தான் இருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. பட் இங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பல பேர் வந்து பிடிக்கலன்னு தான் சொன்னீங்க. சரி, ஓகே, பேக் டு சாப்டர் 262. அதுல நடக்கக்கூடிய அந்த ஒரு பேட்டில் மொமெண்ட்ஸ் என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப லீக் ஆயிருக்கு. லாஸ்ட் சாப்டர்ல இந்த மாதிரி கோஜோ அவர் வந்து பாத்தீங்கன்னா டொமைன் எக்ஸ்பேன்ஷன் ஓபன் பண்ற மாதிரி, இங்க நம்ம சுக்குனா வந்து பாத்தீங்கன்னா அவரோட டொமைன் எக்ஸ்பேன்ஷன் ஓபன் பண்ற மாதிரி முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இந்த சாப்டர் 262லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூட்டா, அதாவது கோஜோட டொமைன் வந்து பிரேக் பண்ணிட்டு சுக்குனா வந்து பாத்தீங்கன்னா அவரை அட்டாக் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவர் இறந்துருவாரா, அவர் தோத்துருவாரா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணலாம். பட் இந்த ஒரு சாப்டர்ல அவர் போட்டிருக்கக்கூடிய டொமைன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ்ஸா போயிடும், சுக்குனாவோட டொமைன் அதை வந்து பிரேக் பண்ணிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இது ரொம்ப நேரம்லாம் இந்த பேட்டில் போகாது, ஈஸியா சுக்குனா வந்து பாத்தீங்கன்னா யூட்டாவை வந்து வெளியே அமிச்சிருவாரு, லைக் கோஜோ எப்படி ஸ்லாஷ் பண்ணாரோ அது மாதிரி இந்த தடவையுமே நடக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சிம்பிளா சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டஃப்பான பேட்டில் போக வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா கோஜோவோட அந்த ஒரு டொமைன் பிரேக் ஆகுது அப்படின்னும் போது அது மேபி நடக்கலாமோ அப்படின்ற அந்த ஒரு சந்தேகத்தையும் இப்போ எழுப்பியிருக்கு. மேபி நம்ம யூட்டாவால கோஜோட டொமைனை வந்து டக்குன்னு அவரால் அதை வந்து யூஸ் பண்ண முடியாம இருக்கலாம். பிகாஸ் இப்பதானே அந்த ஒரு பாடிக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்காரு. அவரோட டொமைனே வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ இவர் வந்து ஃபுல்லி கோஜோட பாடியில இருக்காரு. இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா அவர் அதை வந்து கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அவரோட பாடிக்கு சேஞ்ச் ஆனோன்னு இந்த பேட்டில் ஸ்ட்ரைட்டா இறங்கியிருக்காரு. அவர் எதுவும் பிராக்டிஸ்லாம் பண்ணல, அப்படியே நேரம் இறங்கியிருக்காரு. இப்போ யூட்டா அவரோட கர்ஸ்ட் எனர்ஜி அவரோட டொமைன்லாம் இங்க இடத்துல யூஸ் பண்ண முடியாது. இப்போ இவர் வந்து ஃபுல்லா கோஜோவா மாறி இருக்காரு. இந்த கோஜோவோட பாடியில என்ன பவர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூஸ் பண்றாரு. மேபி யூட்டாவோட ஒரு சில பவர் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்கலாம். ஒரு சில புது டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம். அதை நம்ம கமிங் சாப்டர்ல பார்த்தா தான் தெரியும். பட் இப்போ வரையுமே வந்து பாத்தீங்கன்னா கோஜோவால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இவராலையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம யூட்டாக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் மேபி கோஜோட பவர்ஸ் யூஸ் பண்றதுக்கு. ஏன்னா கோஜோக்கே வந்து பாத்தீங்கன்னா அவரோட பவர்ஸ், கர்ஸ்ட் எனர்ஜி இதெல்லாத்தையுமே அவர் யூஸ் பண்றதுக்கு அவருக்கு ஒரு சில டைம் ஒன்று எடுத்திருக்கும்ல. ஸோ அதே மாதிரி இங்க யூட்டாக்குமே அந்த டைம் தேவைப்படலாம். ஸோ அதனால பேட்டிலே போக போக அவர் ஒரு சில விஷயங்களை கத்துக்கிற மாதிரி காட்டலாம். இதை தாண்டி சைட்ல யூஜி அண்ட் நம்ம தோதோ இருக்காங்க. ஸோ இவங்களை நம்ம மறந்துடக்கூடாது. நிறைய ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கோஜோ வர அந்த ஒரு சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அப்படி யூஜியும் தோதோவையும் மறந்துட்டாங்க, அப்படியே ஏதோ டம்மி பீஸ் மாதிரி ஆக்கி விட்டுட்டாங்க, அது உண்மையிலே சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உங்களோட ஒப்பீனியனை சொல்லியிருந்தீங்க. எஸ், அது கரெக்ட் தான். ஏன்னா கோஜோ வரதுக்கு முன்னாடி சாப்டர் வரையும் நம்ம சுக்குனா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஹேண்டில் பண்ணி இருந்தாரு. அவரோட ஹார்ட்டை க்ரஷ் பண்ற மாதிரி ரைட்டிங்ல அப்படியே கூஸ் பம்ப்லாம் கிரியேட் பண்ற மாதிரி அவர் எழுதியிருப்பாரு. பட் நம்ம கோஜோவை பார்த்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா நீ யாரா கோமாளி போடாங்கட்ட அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுருப்பாரு. அதெல்லாம் லிட்ரலி யூஜி ஃபேன்ஸை வந்து கொஞ்சம் இரிட்டேட்டடான ஒரு மோடுக்கு வந்து தள்ளி
இருக்கு, இப்படிலாம் பண்ணும்போது தான் கடுப்பாகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, என்னையா பண்ணுற அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு கெகே அதை அப்படி பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் கமிங் சாப்டரில் யூஜியோட பேட்டில் சீக்வன்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த லீக்ஸ் படி. இது மட்டும் இல்லாமல் அந்த கவர் பேஜ்லேயே நம்ம யூஜி இருக்காருன்ற காரணத்தினால மேபி இந்த ஒரு சாப்டர்லையும் அவருக்கான அந்த ஒரு சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சண்டை போடுற மாதிரியான சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அவ்வளோ அமேசிங்காக அந்த கேரக்டரை கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்படி டம்மி பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். பண்ணால் சுத்தமாக வேஸ்ட். ஏன்னா லாஸ்ட் ஒரு 6 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியை சூப்பராகவே பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரோட பவர், அந்த கேரக்டருக்கான எமோஷன் எல்லாத்தையுமே ப்ராப்பராக செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ அவரோட பிரதர் சோசோ வந்து பார்த்தீங்கன்னா இழந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு பெயினில் இருக்காரு. பவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அப்கிரேட்டடாக கிடச்சிருக்கு. டோடோ கூட இருக்காரு, கோஜோவுமே இருக்காருன்னும் போது இது வந்து ஒரு விதத்தில் யூஜிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அப்படி பார்க்கும்போது ப்ராப்பராக அந்த கேரக்டரை புஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். தென் இதை தாண்டி இந்த சாப்டர் 262ல் நம்ம எல்லாருக்குமே சர்ப்ரைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அது சுக்குனாவோட ஒரு பவர் அப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் நம்ம கோஜோவோட டொமைனையே பிரேக் பண்ண முடியுதுன்னா அப்போ ஏதோ ஒரு பவர் அப் இங்கே நம்ம சுக்குனா போயிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தென் இது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் சைட்லேருந்து. இப்போ ரீமேக்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த ஒரு பேட்டிலுக்கு அப்புறம் ஜுஜுட்சு கைசன் வந்து கிளைமேக்ஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் அப்படின்னும் போது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் எத்தனை சாப்டர்ஸ் வரப்போகுது அப்படின்னு தெரியல. பட் இன்சைடர்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய நியூஸ் அண்ட் ரூமர்ஸ் என்னன்னா, இன்னும் ஒரு 16லேருந்து 18 சாப்டர்ஸ் மேபி வரலாம். அதுக்கப்புறம் ஜுஜுட்சு கைசன் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோலாம் வராது, இன்னும் ஒரு 12 சாப்டர்லேருந்து 13 சாப்டருக்குள்ளே வரும் அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்கிறாங்க. ஆல்ரெடி கெகே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2024 எண்டுக்குள்ளே ஜுஜுட்சு கைசன் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் வேற பண்ணியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். அப்படி பார்க்கும்போது ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி கிளைமேக்ஸை நோக்கி தான் நகருதோ, முடிக்கணுன்றது வந்து பெரிய விஷயம் இல்லை, அது வந்து கரெக்டாக முடிக்கணும். கெகே அதை பண்ணுறாரா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.